மதுவோட பேத்தி ராத்திரி 12 மணிக்கு மதுவோட ரூம்க்கு சாப்பாடு பிளேட்டோட வந்தா. பசியால மதுக்கு தூக்கம் வரல. ஆனா ரொம்ப சோர்வடைஞ்சதால அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க பேத்தி வந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு முழிப்பு வந்தது. பரி, இந்த ராத்திரி வேளையில நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பாட்டி, அம்மா உங்களுக்கு ராத்திரி சாப்பாடு கொடுக்கலன்ற விஷயத்த நான் பார்த்தேன். அதனால அம்மாக்கு தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத கேட்டு மதுவோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். தன்னோட பையன் அவங்களுக்கு வயசான காலத்துல துணையா இருப்பான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாசமா வளர்த்தாங்க. ஆனா மதுவோட பையனுக்கு கல்யாணம் ஆனதுனால மருமக வீட்டுக்கு வந்தா. மருமகளுக்கு மதுவை பிடிக்கவே இல்ல. இந்த கிழவியோட வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கு. நாள் முழுக்க எந்த வேலையும் இல்லாம ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க புண்ணியமான எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆளுக்கு சாப்பாடு செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த கடவுளும் நமக்கு இந்த கிழவி கிட்ட இருந்து எப்பதான் முக்தியை கொடுக்க போறாரோ தெரியல. என்ன இது? இப்படியெல்லாம் உன்னால எப்படி பேச முடியுது? அவங்க உன்னுடைய மாமியார் தானே? நீங்க பேசாம சும்மா இருங்க. நான் இல்ல அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இனி போதும், நீங்களே முடிவு செய்யுங்க. இந்த வீட்ல நான் இருக்கணுமா இல்ல அந்த கிழவி இருக்கணுமான்னு. மதுவோட பையன் தன்னோட பொண்டாட்டி கிட்ட ஒரு ஊமக்கொட்டையா இருப்பான். அவ என்ன சொல்றாளோ அதை தான் பண்ணிட்டு இருப்பான். மதுவோட பையன் கிட்ட மது அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தன்னோட அம்மா வீட்ல இருந்து திரும்ப வரமாட்டேன்ட்டு மதுவோட மருமக ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. மதுவோட பையன் மதுவை வீட்ல இருந்து அனுப்பி விடணும்ட்டு முடிவு பண்ணிட்டான். அம்மா, இனிமே உன்னை இங்க நாங்க வச்சுக்க முடியாது. நீ ஏன் முதியோர் இல்லத்துக்கு போக கூடாது? அங்க உன்னுடைய வயசு ஆட்களோட நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. என் தலையெழுத்து இப்படி இருக்கு. எனக்கு ஒரு வயசு பையன் இருக்கான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப பாசத்தோட வளர்த்தேன். ஆனா அவன் இன்னைக்கு என்ன ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி விடு, நானே இந்த வீட்ல இருந்து கிளம்பி போயிடுறேன். எனக்குன்னு ஒரு மரியாதையே கிடைக்காத ஒரு இடத்துல இருக்கிறத விட நான் செத்து போகிறது தான் நல்லது. இங்க பாருமா, போகணும்னா நீ போயிடு. என் தலையில பாரமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காத. மதுவுக்கு மனசே உடைஞ்சிடுச்சு. மது ஒரு சின்ன பைய எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து வெளியில வந்துட்டா. அவளுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. அவ எங்க போவா, எங்க இருப்பா, அப்புறம் என்ன சாப்பிடுவான்னு தெரியாம அப்படியே போய்கிட்டே இருந்தா. அவ எந்த திசையில போயிட்டு இருக்கான்ற விஷயம் கூட அவளுக்கு தெரியல. அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது அவ ஒரு காட்டுக்கு வந்தான்ற விஷயத்த கவனிச்சா. என்னோட தலையெழுத்துல இதுதான் இருக்கு போல. இதே காட்டுக்குள்ள ஏதாவது புலியோ இல்ல சிங்கமோ என்ன சாப்பிட்ரும். எப்படி இருந்தாலும் இப்போ என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்ல. இப்படி யோசிச்சுக்கிட்டு மது காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தா. எதிரில ஒரு மரத்துக்கடியில ஒரு சிங்கம் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அது பார்க்கறதுக்கு சுத்தமா பலமே இல்லாத மாதிரி இருந்தது. அதோட ஒரு காலுக்கு அடியும் பட்டு இருந்தது. மதுவுக்கு அந்த சிங்கத்து மேல இரக்கம் வந்தது. அவளுக்கு அந்த சிங்கம் கூட தன்ன மாதிரியே ஆதரவே இல்லாம தனியா இருக்குன்னு தோணுச்சு. சிங்கம், உனக்கு என்ன ஆச்சு? காட்டுக்கே ராஜாவா இருக்கிற உன்ன இந்த மாதிரியான நிலைமையில பாக்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு கால் வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த வலையிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது என்னுடைய இந்த காலில் அடிபட்டுருச்சு. நான் ஒரு மாசமாக எதுவுமே சாப்பிடல. இன்னும் என்னுடைய கடைசி நாளும் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் இந்த அடர்த்தியான காட்டில் என்ன பண்ணுறீங்க? எனக்கும் ஒரு சோகமான கதை இருக்கு. எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருந்தது. என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா எனக்கு என்னோட மருமக வந்தாளோ அன்னிலிருந்து வீட்ல பிரச்சனை ஆரம்பிச்சது. நான் அவளுக்கு ஒரு சுமையா இருக்கேனாமா. அதனால என்ன வீட்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. சிங்கம் மதுவோட பேச்ச கேட்டு எதுவுமே பேசாம இருந்தது. சிங்கம் வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தது. மது சிங்கத்துக்கு உதவி செய்யறதுக்காக அதோட காயத்துக்கு மருந்து போட்டா. இந்த இலைகள் உன்னோட காயத்து மேல 2 நாள் இருந்ததுன்னா
உன்னோட அந்த காயம் பூரணமா குணமாயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டுக்கோ. இப்படியாவது என்னோட வாழ்க்கை வியர்த்தமா போகாதுல்ல. மதுவோட பேச்ச கேட்டதுமே அந்த சிங்கம் ஒரு முனீஸ்வரனா மாறிடுச்சு. நாராயண நாராயண, நீங்க எனக்கு உதவி செஞ்சு ரொம்ப பெரிய நல்லது பண்ணிருக்கீங்க. நான் தவ செஞ்சு ஒரு வரத்தை வாங்கியிருக்க. உங்கள மாதிரி யாராவது நல்ல மனசு இருக்கிற ஒருத்தங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. உங்களுக்கு எந்த வரம் வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். உங்களுடைய எல்லா ஆசையையும் என்னால நிறைவேற்ற முடியும். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. முனீஸ்வரரே, எனக்கு பெருசா ஒன்னும் வேண்டாம். என் பையன் என்ன திரும்ப ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க போதும். அப்புறம் என்னோட வாழ்க்கை என் பையன், மருமக, அப்புறம் என்னோட பேத்தியோட வாழ்ந்து முடிவடையணும். ஆயுஷ்மான் பவா, உங்களுடைய விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும். அந்த முனீஸ்வரர் ஒரு பிச்சைக்காரனோட ரூபத்தை எடுத்துக்கிட்டு மதுவோட பையன் வீட்டுக்கு போனாரு. அவரு அந்த வீட்டு வெளியில இருந்து கத்தினாரு. அத கேட்டு மதுவோட மருமக வெளியில வந்தா. பிக்ஷாந்தேஹி, இங்க பாருமா பொண்ணு, வீட்ல இருக்கிற ஏதாவது இந்த ஏழையோட பையில போட்டா கடவுள் உனக்கு நல்லது பண்ணுவாருமா. ஏதாவது தானம் பண்ணுமா. அட பிச்சைக்காரரே, எங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. போங்க போங்க, இங்க இருந்து போய்கிட்டே இருங்க. இப்படி சொல்லிட்டு மதுவோட மருமக அவரோட பைய தட்டினா. முனீஸ்வரருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் உடனே பிச்சைக்காரனோட ரூபத்துல இருந்து தன்னோட நிஜ ஸ்வரூபத்துக்கு வந்தாரு. இத பார்த்து மதுவோட மருமக ரொம்ப பயந்து போயிட்டா. அப்புறம் மதுவோட பையனையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டா. அட, இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு பெத்தவங்கள கௌரவப்படுத்தவும் வரல, இந்த ஏழைங்களையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்க போறேன். நீங்க வயசான காலத்துல ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. உங்க பசங்களும் உங்களை தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களை யாருமே பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. இத கேட்ட உடனே மதுவோட பையனும் மருமகளும் அந்த முனீஸ்வரரோட கால்ல விழுந்துட்டாங்க. ஐயா, மன்னிச்சிடுங்க. என்னுடைய மனைவியே மன்னிச்சிடுங்க. அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. இனியிலிருந்து அவ அப்படி பண்ண மாட்டா. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. தயவு செஞ்சு நீங்க கொடுத்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. அட, நீயும் அவ பேச்சு தானே கேட்டு நடக்கிற. என்னுடைய ஞான திருஷ்டி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருச்சு. அவ பேச்சு கேட்டு தானே நீ உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துன. இந்த பொண்ணுக்காக எப்போ உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனியோ அதை விட ஒன்றும் பெருசு கிடையாது நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற சாபம். இல்ல சாமி, இல்ல. நான் எங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். வாழ்க்கை பூரா அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு நடுவுல ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும்னா நான் எங்க அம்மாவை தான் தேர்ந்தெடுப்பேன். நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சது. தயவு செஞ்சு உங்க சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க. முனீஸ்வரரே, நான் ஒரு பெரிய பாவமே செஞ்சுட்டேன். நீங்க என்னோட கண்களை திறந்துட்டீங்க. அப்புறம் நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண நினைக்கிறேன். கொடுத்த சாபத்தை எப்பவுமே திரும்ப எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அந்த சாபத்துல வர கஷ்டம் கம்மியாகணும்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கை பூரா அவங்களுக்கு நீங்க 2 பேரும் சேவை செஞ்சாகணும். அவங்கள நீங்க பாசமா பாத்துக்கணும். எந்த அளவுக்கு அவங்க உங்களை வாழ்த்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சாபம் குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்படி சொல்லிட்டு முனீஸ்வரர் அங்கிருந்து போயிட்டாரு. அவரு மது கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. தன்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் உண்மையாவே சாபம் கிடைச்சதோன்ட்டு மது கவலைப்பட்டா. அத பார்த்து அவரு எந்த ஒரு சாபமும் அவங்களுக்கு கொடுக்கலன்ட்டு அவர் சொன்னாரு. அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்கணும்ன்றதுக்காக தான் செஞ்சாருன்னு சொன்னாரு. அப்புறம் மதுவோட பையன் மதுவை தேடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் மதுவோட வாழ்நாள் முழுக்க நல்லா பாத்துக்கிட்டான். மதுவோட வாழ்க்கை எப்படி முடிவடையணும்னு நினைச்சாலோ அதே போலதான் முடிவடைஞ்சது.